ஹலோ வியர்ஸ், இன்றைக்கி கோதுமை ரவையை வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு கோதுமை ரவை. ஓகேயா? இப்போ அந்த அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா ஓரளவு வாசம் வர மாதிரி வறுத்துக்கணும். குக்கர் அடுப்பில் வச்சு வாசம் வர மாதிரி வறுத்துக்கணும். வறுபட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை. இப்போ இந்த கோதுமை ரவையை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். கழுவுனதை இப்போ அதில் பாசிப்பருப்போட போட்டுடலாம். பாசிப்பருப்பு போட்டுட்டு 1க்கு 3 தண்ணின்னு வச்சு ஊற்றணும். இப்போ அதுக்கு வந்து நான் வந்து பாசிப்பருப்பு அரை கப்பு, கோதுமை ரவை 1 கப்பு. அதுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சியை மட்டும் நசுக்கிட்டு போடணும். கொஞ்சோண்டு போடணும். அடுத்தது உப்பு தேவையான உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இதில் ஒரு 4 சவுண்டு வந்ததுக்கப்புறம் இறக்கலாம். பார்க்கலாம். லிட்டு போட்டு மூடிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ லிட்டு போட்டு மூடி வெயிட் போட்டு இப்போ ஒரு 4 சவுண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 4 சவுண்டு ஆனாலும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தாளித்து கொட்ட வேண்டியதுதான். பார்க்கலாம் வாங்க. இப்போ 5 சவுண்டு வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை திறந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ திறந்துட்டேன். ப்ரெஷர் போயிடுச்சு. பாருங்கள், இப்படி நல்லா வெந்துருச்சு. பொங்கல் நல்லா வந்துச்சு. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தாளிப்பு கொடுக்க ஒரு கரண்டி, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. நான் வந்து மிளகும் சீரகமும் முழுசாக போட மாட்டேன். பவுடர் பண்ணி வச்சு போடுவேன். நல்லாயிருக்கும். இது வாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சீரகம். கொஞ்சம் முந்திரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த பொங்கலில் போட்டுட்டு நல்லா தண்ணி பாருங்கள். நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது. நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு பாசிப்பருப்பு, அதுக்கு வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். எங்களுக்கு அது ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். மிளகு ஜீரக பவுடர் தான் போடுவேன். நீங்கள் வேணும்னாக்கா பச்சை மிளகாய் போட்டு தாளித்து போடலாம். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது. நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகும். வெயிட் போடாமல் இருக்கும். நல்லது. தலியான்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. டயட்டுக்கு நல்லது. நல்ல ஹெல்த்தியானது. சுகருக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம பாருங்கள், இதை ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன். இதான் இதோட டெக்ஸ்சரு. இப்படி இருக்கும். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து மிளகு ஜீரகம் முழு சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதை எடுத்து வச்சுவாங்க. நம்மளுக்கு உடம்புல போகாது. அதனால வந்து பவுடர் பண்ணி அதை போடுவேன். பச்சை மிளகா நான் சேர்க்க மாட்டேன். தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஓகே, பை.